ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு பொடி. இது இட்லிக்கு, தோசைக்கு, உப்புமாக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறணும். ஒரு கப்பு சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது அன்றைக்கும் வறுக்கணும். அப்படின்னா தான் பொடி நல்லா கலராக வரும். இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகாய் நல்ல கலர் மாறிட்டு, இந்த அளவுக்கு கலர் மாறினோடனே தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்து ஒரு கப்பு முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறணும். வாசனை வரதன்னைக்கும் வறுக்கணும். பொடி இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா 1.5 கப்பு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இது நார்மலான காரமாக இருக்கும். உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு கப்பு கொள்ளையும் சேர்த்துக்கிறேன். இது நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன். வெறும் கடாயில் சேர்த்து வறுத்து அதில் உள்ள கல்லெல்லாம் எடுத்து வைக்கணும். இல்லாட்டி நம்ம அரைச்சி கூட கல்லை எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தோம்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு வைக்கணும். இப்போ கொள்ளையும் அந்த எண்ணெயில் சேர்த்து வறுத்தோன்னா வாசனையாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். கொள்ளு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மிளகா வத்தல் சேர்த்து அது கூட உப்பையும் சேர்த்து திரிச்சிக்கிறணும். நல்லா கொரகொரப்பாக ஆறாதனிக்கும் திரிச்சிட்டு, இப்போ நம்ம வறுத்து வச்ச உளுந்தம்பருப்பு, கொள்ளு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அதையும் திரிச்சிக்கிறணும். காயத்தூளியும் நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக பூண்டையும் சேர்த்து திரிச்சிக்கலாம். பொடி ரொம்ப மையாக திரிக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக திரிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.